வெறும் 94 கிலோமீட்டர் ஓடி விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த காரை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வணக்கம். நம்ம விபி நியூஸ் கார் சேனலில் இன்றைக்கி சேலுக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய கார் டாடா டியாகோ XZ டாப் எண்ட் மாடலுங்க. 2017 டிசம்பர் மாதம் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனருங்க. இந்த மாடலில் இது டாப் வேரியண்ட்டுங்க XZ. காரோட இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 11 மந்த்து 15 டேஸ் இன்னும் லைவில் இருக்குது. ஸோ ரீசெண்டாக தான் போட்டிருக்காங்க. காரோட டயரும் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு 80%, பேக்கில் ஒரு 70% இருக்குங்க. வண்டியோட கலர் பார்த்திங்கன்னா கிரே கலரு. வண்டியோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. வண்டியில் பார்த்திங்கன்னா அலாய்விலோட கொடுத்துருக்காங்க. டீசல் வேரியண்ட்டுங்க. மினி ஹேட்ச் பேக்கில் நல்ல ஒரு மைலேஜ் தரக்கூடிய காருங்க. வண்டி பார்த்திங்கன்னா ஒசூர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பருங்க. வண்டி இப்போ நம்ம கள்ளக்குறிச்சியில் சேலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. காரோட இன்டீரியர் பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருக்கும். நல்ல சீட் கவரு, ஏசி மேட்டு, கட் மேட்டுன்னு எல்லாமே இருக்குது. ஸோ நல்ல ஆடியோ சிஸ்டமும் உள்ளே கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் 4 பவர் விண்டோ, ஏசி, சென்ட்ரல் லாக்கு எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது. காரோட ஸ்டெப்னி பார்த்திங்கன்னா ஒரு 60% கண்டிஷனில் இருக்குங்க. வண்டியில் பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்மாக இருக்கட்டும், இல்லை வண்டியோட அவுட்லுக்காக இருக்கட்டும், எந்த ஒரு ரஸ்ட்டும் இல்லாமல் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. காரோட பூட் ஸ்பேஸும் பார்த்திங்கன்னா ஒரு 250 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி உடையதுங்க. இதில் ரிவர்ஸ் சென்சார் இருக்குங்க வண்டியில். காரோட டேஷ்போர்டு வியூவை பார்ப்போம். வண்டியில் வரக்கூடிய எல்லா ஃப்ரேம்ஸும் பார்த்திங்கன்னா நல்லா கிளியராக இருக்குங்க. எந்த ஒரு ரஸ்ட்டும் கிடையாது. இதில் 12 ஏர் பேக்கு, ABS வந்துடுங்க. காரோட ரன்னிங் கிலோமீட்டர் வெறும் 94,000 வரைக்கும் ஓடி இருக்குங்க. மீட்டர் பார்த்திங்கன்னா டிஜிட்டல் அண்ட் அன்லாக்கில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டு டேஷ்போர்ட்லாம் பாருங்கள், நல்ல ஷோரூம் கண்டிஷன் அப்படியே இருக்கும். கம்பெனி இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம், ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோல்ஸு, நல்ல ஒரு ஏசி கண்ட்ரோல், 5 ஸ்பீடு மேனுவல் டிரான்ஸ்மிஷன். வண்டி பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்ல குவாலிட்டியாக இருக்கும். வண்டி தரக்கூடிய மைலேஜ் பார்த்திங்கன்னா அபோவ் 25 சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணதில் 23 சம்திங் வருதுங்க மைலேஜ். ஸோ இந்த வண்டி எடுக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பெட்டரான ப்ரைஸுக்கு இந்த வண்டியை நம்ம வாங்கி கொடுக்கலாம். இந்த காருக்கு லோன் பார்த்திங்கன்னா 3 to 325 வரைக்கும் லோன் எலிஜிபிள் ஆகுங்க. ஸோ ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் வாங்கிக்கலாம். காரோட இன்ஜினை செக் பண்ணதில் ஸோ கூட உங்களுக்கு ஆயில் ரிட்டர்ன் ஆகலைங்க. ஸ்மோக்கிங் கம்ப்ளைண்ட் அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்ல ஒரு தெளிவான கண்டிஷனில். இதில் வரக்கூடிய இன்ஜின் பார்த்திங்கன்னா ரிவர்டார்க் இன்ஜினுங்க. நல்லா மைலேஜ் கொடுக்கும். இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 4,19,000ங்க. ப்ரைஸ் நெகோஷியபிள் தான். வண்டி வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நல்ல ஒரு பெட்டரான ப்ரைஸுக்கு இந்த வண்டியை நம்ம வாங்கி கொடுக்கலாம். வீடியோ படுத்த அனைத்து உலகங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஸோ மச்.